ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். மீண்டும் உங்களோடு நான் இளங்கோ இணைந்திருக்கிறேன். இப்போ என்ன விஷயம் ஒன்று பார்க்க போனீங்கன்னு சொன்னால், நான் சிவனே என்று கிரிக்கெட் பார்த்து கொண்டிருந்தேன். நான் வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் போய் கொண்டிருக்குது. அப்போ அதை பார்த்துட்டு இருந்தேன். நான் திடீரென்று வந்து கேசரி பண்ண போகிறேன், நான் உனக்கு பண்ணி தர போகிறேன், நீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி. சரி, ஓகே, பரவாயில்ல. கேசரி எனக்கு அது உண்மையாகவே பிடிக்காது, பட் இருந்தாலும் சாப்பிட்டு டேஸ்ட்டுக்கு பார்ப்போம். ஏண்டா அவளா செய்கிறது கேட்குறல் தானே, அப்போ செய்யட்டும்னு சொல்லி போட்டு விட்டுட்டு அப்போ நான் டிவி பார்த்து கொண்டிருக்கிறேன். நெய் இல்லைன்னு சொன்னால் ஓகே, இருக்கிற நெய்யை வச்சு செய்வோம்னு சொல்லிண்டு. அப்போ அதில் ப்ரொசஸ் வந்து எப்படின்னு சொன்னால், நெய்யில் வந்து முந்திரி பருப்பையும் இதையும் வச்சு பொரிச்சிட்டு அதை வெளியில் எடுத்துட்டு அதுக்கு பிறகு ரவையை பிட்டு திரும்ப இது பண்ணிட்டு தான் செய்யணும். இது என்ன செஞ்சுருக்கான்னு சொல்லி சொன்னால், முந்திரி கொட்டையை இந்த நெய்யில் பொரிக்கல, நெய்யை விட்டு அதுக்குள்ளே ரவையையும் விட்டு அதுக்குள்ளே சீனியையும் போட்டு கலந்து வச்சிருக்காவு. இப்போ என்னடான்னு கேட்டால், முந்திரி பருப்பு அப்படியே பச்சையாக இருக்குது. இப்போ அதுலேயே ஒரு 4 முந்திரியோட. அப்போ நான் சொன்னேன், பிளான் அபவுட் போயிட்டு நாளைக்கு பார்ப்போம்னு சொல்லி சொன்னேன். இல்லையா, கட்டாயமாக நான் செய்து தந்தே ஆகுவேன், நீ அதை சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லி கொண்டு இப்போ பார்த்து கொண்டிருக்கு. இப்போ ஒரு பக்கம் வந்து சட்டி பத்துது, பரவாயில்ல, அது பத்து நான் பார்த்துட்டு போகட்டும். இப்போ என்ன விஷயம்னு சொன்னால், தெரிஞ்சா செய்யலாம், தெரியாம செய்ய வலிக்கிட்டா இப்படித்தான் நடக்கும். சிரிக்க கூடாது. இப்ப நான் செஞ்சு தரேன், இப்ப செஞ்சு தரேன். சரி, அப்ப இந்த என்னது இதை வந்து என்னத்துல பொரிக்கிறேன் வேணா, அதை நல்ல எண்ணெயில பொரிச்சு போட்டு ஊத்துங்க. ஊத்தி பார்ப்போமே எப்படி வருதுன்னு பாக்குறது தானே. இது ரெசிபி இல்ல, பட் இது சும்மா ஒரு அதாவது இவன் சாப்பிட வைக்கணும் அப்படின்ற எண்ணத்துல பண்றாவு. சரி, ஓகே, எல்லாரும் இப்ப பண்ணிட்டு வருவா, எப்படி இருக்குன்னு பாப்போமா. கீழே எழுதி வச்சுட்டு அடுத்த ஸ்டெப் என்னன்னு கேட்கிறாங்க மக்களே. பாருங்க, இப்படி ஒரு சிரிப்பு. அதான் செய்ய தெரிஞ்சா பரவாயில்ல. இங்கே அங்க அது பத்தி போயிட்டு, இங்க பாருங்க, கடவுளே, அது பத்தி போயிட்டு. ரவா வந்து பத்தி மணக்குது, ரவா பத்தி மணக்கிறது. ஒரு 100 கிராம் ரவாவா 250 கிராம் ரவாக்கு வந்த நிலைமையை பார்த்தேன்னு சொன்னா அதோ கேதிதான். அந்த வீடியோ ஒன்று பார்த்ததுல இந்த ரவை வந்து வெள்ளையா இருக்கணும் மட்டும் தான் சொல்லியிருந்தது. இது பார்த்தீங்கன்னா கறி பிடிச்சு பத்தி போயிட்டு, இதையா நான் சாப்பிட போறேன். வறுத்ததுல மஞ்சளாக கூடாது, அந்த வெள்ளையா இருக்கணுமா அந்த ரவை. அப்பனா சரியான டேஸ்டுக்கு வருமாட்டா அவங்க சொல்லியிருக்காங்க. அதான் சொல்றேன், தெரியாட்டி ஏன் செய்ய வருவான். தெரியல அப்படின்னா தெரியலன்னு உட்காரக்கூடாது, ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்பா பண்ணி பார்த்தா தானே இந்த ரவை சீனி எல்லாம் மண்ணாக்கலாம். அடுத்து வந்து தண்ணி ஊத்தணும். தண்ணி ஊத்தணும். 1 கப் ரவைக்கு வந்து 1.5 கப் தண்ணி ஊத்தணுமா? அப்படியா? 2 கப் தண்ணி ஊத்தணும். எனக்கு சொன்ன 1.5 கப் தண்ணி அந்த வீடியோல. இந்த ப்ரோசஸ் தெரியலன்னு சொன்னா என்னட்ட கேட்டா நான் சொல்லி தருவேன். சரியா? கேசரி செய்ய தெரியுமா? அந்த ரவைக்குள்ளதான் அந்த தண்ணியை ஊத்தணும். தண்ணி அந்த மஞ்சள் கலர் தண்ணி, அந்த அதாவது கேசரி தண்ணி, அந்த பவுடர், அந்த லிக்யூட விட்டு அதை கரைச்சி அந்த தண்ணியை வந்து என்ன ரவைக்குள்ளதான் கொதிக்கிற ரவை தண்ணிக்குள்ள ரவையை கொட்டணும். அதுல டேஸ்ட் வந்து வித்தியாசமாகுமே. போத்திட்டு படுத்தா நித்திர வாரதை விட படுத்துட்டு போறதுதான் நித்திர வாரது வித்தியாசமா இருக்கும். விளங்கிதா? அப்படிதான் தந்தாலும் என் ஹஸ்பண்ட் வந்து விடுற ஆள் கிடையாது. நான் இதை செய்யறேன்னு ட்ரை பண்ணாலும் என்னை விட மாட்டாரு. இப்ப அவர் இறங்கி கொஞ்சம் மஞ்சள் அரிக்கணும், மஞ்சளா இருந்தா தான் நானே ட்ரை பண்றேன் அப்படின்னு. இது வந்து யார் மேல தப்பு? நான் சமைச்சாலும் என்னை வந்து சமைக்க விடுறது இல்ல. சரி, ஏதாவது ட்ரை பண்ணாலும் அது விடுறது இல்ல. ஆனா எங்க அம்மா கிட்டலாம் ஒரே கம்ப்ளைண்ட். இது வந்து இனிக்குமா? அது ஆமா, இனிக்குமா? ஏன் அது இனிக்கும் தெரியாதான் கேட்க. இனிக்கும். அது ஃபுட் கலர். ஓ, நிறைய விட்டுதானே அப்ப? ஆமா, ஃபுட் கலர். ஐயோ, மஞ்சள் ஆயிடுறாப்பா. நானே ஒழுங்கா பண்ணேன். இன்னைக்கு எங்க கேசரி அரோகதி தான். கல்யாண வீட்டு கேசரின்னு ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தேன். சரி, ஓகே, அதை நம்மளும் ட்ரை பண்ணி இவருக்கு கொடுக்கலாமேன்னு வந்து நெய் வந்து லிஸ்ட் எழுதுனது இவர் தான். இனிக்கவே இல்லையே அது. அது ஃபுட் கலர், இனிக்காது. அந்த கல்யாண இது இந்த லிஸ்ட். இப்ப ரவைக்குள்ள சீனி போடலையா? போடல. அப்ப இதுக்கு இப்ப கப் சக்கரை இதோ இதுல அதுல 2 கப் சர்க்கரையா? அதுல 2 கப் சர்க்கரை போட்டா உடனே சுகர் ரம்பரும், சீனி வியாதி வந்துடும். 1.5 கப் சர்க்கரை. ஈஸி தானே கேசரி பண்றது. பட் இருந்தாலும் என்ன பண்ணிட்டேன்னா, ஃபர்ஸ்ட் நெய்ல நம்ம முந்திரி பருப்பு திராட்சை வந்து ஃபர்ஸ்ட் இது பண்ணிருக்கோம். நெய் வேற முடிஞ்சிச்சு. இருந்த எல்லா நெய்யையும் கடாயில ஊத்திட்டு
நான் இதை ரவையை போட்டு வறுத்துட்டேன். இப்போ நெய் இல்லை, அதனால ஆல்டர்னேட்டிவ் வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு பொரிச்சிட்டு எல்லாத்தையும் கொட்டிடலாம். ரீஃபைண்ட் ஆயில் வந்து லாஸ்ட்டில் ஊற்றினாலும் நல்லா இருக்கும். நாங்கள் அந்த ரீஃபைண்ட் ஆயிலில் இதை பொரிச்சு நம்ம வந்து கொட்டி இது பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். இப்போ இளங்கோ பண்ணுறாரு, அதை பார்ப்போம். நல்லா ஃபுட் கலரிங் போட்டு அந்த தண்ணியை கொதிக்க வச்சு கேசரி இனிக்குது. சக்கரை போட்டால் இனிக்க தான் செய்யும். ஓகே, இப்போ என்ன வேணுமெண்டா இதை இதுக்குள்ளே போட்டுட்டு இது வந்து நெய்யில் வறுத்து வச்சுருந்தோம், அதை வந்து இப்போ இதை போட்டு கை விடாமல் கிண்டணும். கை விடாம தான் அகப்பையெல்லாம் கிண்டணும். கொஞ்சம் போடணும் கேசரியில், அகப்பையால தான் கிண்டணும். கை விட்டா கை வெந்து போயிடும். இது உப்பு போடல, என்ன கலர் போட்டு வச்சிருக்காரு பாருங்க. எவ்வா மஞ்சள்னு இருக்குடா சாமி இந்த கேசரி. கீழே நாய் குட்டி போட்டிருக்கான். நாய் குட்டி போட்டிருக்கான், அதுக்கு தான் போகுது போல. இது ஓ, நெருப்பு வந்து இப்படி தெறிக்க கூடாது. சிம்ல வைங்க. யாரவேல் முருகா. கேசரி வந்துருச்சு மக்களே. அது நெய் இருக்கு, பிகாஸ் நான் அரை டம்ளர்ல அரை பாட்டில் நெய் அதில் போட்டிருக்கேன். அதுக்கு ரவையில வந்து நெய் இருக்கு. அந்த இது வந்து சூப்பரா வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், அந்த குட்டியா அந்த இதுல நம்ம ரீஃபைண்ட் ஆயில் கொஞ்சம் போட்டு அதை பொரிச்சு கொட்டிடலாம். முந்திரி பருப்புலாம் பக்கா பக்கா கேசரி. டக்குன்னு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்து டக்கு இதுல இது பண்ற பிளாஸ்டிக் சட்டியில தான் ரீஃபைண்ட் ஆயில் ஊத்தணும்னு சொன்னாங்க. இது ரீஃபைண்ட் ஆயில் இல்ல, சாரி மன்னிச்சு கொள்ளுங்க. என்னதுல இதுல தான் பொரிக்கணும்னு சொல்லி இது ரீஃபைண்ட் ஆயில ஊத்தி அதுல பொரிச்சு நம்ம அக்கா ஊத்த போறா. ஜவாதில நான் செய்த ஓகே ஆயிடுச்சு. ஃபைனலா சுட முந்திரி கொட்டையோட சுவை மிக்க கேசரி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை வந்து செஞ்சவருக்கே கொடுப்போம். சாப்பிடுங்க. எப்படி மக்களே பாருங்க, எவ்வளவு எல்லாம் பண்றாள்னு பாருங்க. நான் செய்ய வச்ச சட்டிய வச்சது வந்து அவதான், ஆனா பண்ணினது வந்து நான். கடைசியா அந்த என்ன ரீஃபைண்ட் ஆயில்ல முந்திரி கொட்டையை பொரிச்சிட்டு கொண்டு வந்திருக்காள். முதல்ல அதை சாப்பிடுவாப்புமே. நல்லாதான் இருக்கும். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, உண்மையாவே நல்லா இருக்கு. நான் வீடியோ எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணேன், நான் பாட்டு செஞ்சுட்டு இருந்தேன். நீங்க தானே மொபைல தூக்கிட்டு வந்தீங்க. காட்டதானே வேணும் மக்களுக்கு. நானா எடுத்தேன். இன்றைக்காவது உங்க அக்கா வந்து கேசரி பண்றேன்னு சொல்லி பண்ணா, அது வந்து நான் தானே நீ அதை முடிச்ச நான் ஒப்பேத்தி இருக்கேன். பரவாயில்ல. விஷயம் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த வந்து சமைக்கிறத ட்ரை பண்ண விட்டா தானே அது வரும். அது சொதப்புறமோ நல்லா பண்ணலையோ அதை செஞ்சு சொதப்ப கூடான்றதுக்காண்டி தான் நான் வந்து அதை டேக் ஓவர் பண்ணேன். இல்ல நான் எல்லாம் ப்ரொசீஜர் தான் பண்ணேன். இவர் மட்டும் என்ன பண்ணாரு மக்களே, 1 கிலோ ரவை வந்து 450 ரூபா மக்களே. பரவாயில்ல. இதுக்கு குறைச்சல் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அவக்கு என்ன குறைச்சல் கேட்கிறாள் பாத்தீங்களா? இந்த கேசரிக்கு என்ன குறைச்சல்? நல்லா இருக்கு கேசரி, நல்லா இருக்கு. கொஞ்சம் நெய் பத்தலாம், ஆனா நெய் விட்டுருந்தா நல்லா இருந்து. இதை விட இன்னும் கொஞ்சம் டேஸ்டா இருந்திருக்கும். ஓகே தான், நல்லா இருக்கு, பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் டைம் வந்து அவ்வளவுதான் சாப்பிடும், அதுக்கு மேல சாப்பிட மாட்டேன். நெக்ஸ்ட் டைம் வந்து ரெசிபிலாம் போடல. யூஸ்வலாக எல்லாருக்குமே கேசரி வந்து செய்ய தெரியும், எனக்கு தான் செய்ய தெரியாது. சரி ஓகே, இது ஒரு வீடியோவாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. வேறு 4 நாளாக வீடியோ வேற போடலை, அதான் ஓகே சும்மா எடுத்துட்டு நான். ஸ்டே டியூன், பாருங்க, வீடியோ பார்த்துட்டே இருங்க. மறந்துடாதீங்க மக்களே, டெய்லி வீடியோ போடுங்க. நீங்கள் எதையாவது ஒன்று இப்படி எடுத்து போட்டால் தான் உண்டு. பட் அப்கமிங்கில் நிறையா உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸான அப்டேட்ஸ் எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. பிடிக்கல சாப்பிடுவாரு. போட்டது 5 முந்திரியும் கொட்டை, 5 கொட்டையில 3 சாப்பிடுது. நான் 2 ஆகுள்ள இருக்கு மக்களே. ஓகே, இன்னைக்கு உங்களோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயத்தோட நாங்கள் மீண்டும் உங்களை சந்திப்போம். கட்டாயமா வெயிட் பண்ணுங்க, பார்த்துட்டே இருங்க. நிறைய குட் நியூஸும் இருக்குதுன்னு. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே மக்களே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூடியூப்பில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.
லைக் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸ் வந்து கருத்துக்களை தெரிவிங்க. தெரிவிங்க. ஓகே பாய். ஓகே பாய்.